friends, வணக்கம். இது நம்ம weight loss challenge season 5ல day 9 கான வீடியோ. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா கேலரிஸ் பத்தி பார்க்க போறோங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு கேலரிஸ் சாப்பிடுறோம், நம்ம எந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா கேலரிஸ் கம்மியா எடுத்துக்கலாம், இல்ல நம்ம சாப்பிடுற ஃபுட்ல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, இதை எப்படி கணக்கு பண்றது, இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த வீடியோல இதை பத்தி டீட்டெயிலா சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பேச போறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம கேலரிஸை முதல்ல எதுக்கு கவுண்ட் பண்ணணும், கேலரிஸ்னா என்ன, எப்படி கவுண்ட் பண்ணணும், அதுக்கு என்ன ஆப் இருக்கு, அதுக்கப்புறம் டெய்லியுமே நீங்க கவுண்ட் பண்ணிட்டே இருக்கணுமா, அப்படி கவுண்ட் பண்ண வேணாம்னா அப்ப அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கு, அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வெயிட் லாஸ் பண்ற ஒவ்வொருவருமே இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியங்க. இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு லெட்ஸ்டாக்னிலா. முதல்ல கேலரிஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. கேலரினா ஒரு பொருளோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க சாப்பிட்ற உணவுல எவ்வளோ வந்து எனர்ஜி உங்க பாடிக்கு கொடுக்க போகுது அப்படின்றது தான் கேலரிஸ். இப்போ நீங்க ஒரு ஐஸ்கிரீம் ஒரு கப்பு சாப்பிட்றீங்க, ஒரு வெஜிடபிள்ஸ் ஒரு கப்பு சாப்பிட்றீங்கன்னா, இப்போ வெஜிடபிள்ஸ் ஹெல்த்தி அப்படின்றதால அதில் கேலரிஸே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது. அதுலேயும் கேலரிஸ் இருக்கு. அதே மாதிரி ஐஸ்கிரீமுக்கும் கேலரிஸ் இருக்கு. பட் என்னன்னா ஒரு கப்பு ஐஸ்கிரீம்ல பார்த்தீங்கன்னா 245 கேலரிஸ் கிட்ட இருக்கு. ஒரு கப்பு வெஜிடபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா 100 கேலரிஸ்குள்ள தான் இருக்கு. ஸோ இதுவும் ஒரு கப்பு தான், அதுவும் ஒரு கப்பு தான். பட் இதுல எவ்வளோ கேலரிஸ் இருக்கு, இதுல எவ்வளோ கேலரிஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறத பொறுத்து நம்ம இதை சாப்பிட போறோமா இல்லை இதை சாப்பிட போறோமா அப்படின்றத நம்ம முடிவெடுக்க போறோம். ஸோ அதுக்கு தான் கேலரிஸ் தேவை. சில உணவுகள்ல கேலரிஸ் ரொம்ப ஹையா இருக்கும், சில உணவுகள்ல கேலரிஸ் கம்மியா இருக்கும். பட் அதுவே வந்து ரொம்ப எனர்ஜி தரக்கூடியதா இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபைபர் நிறைய இருக்கிற உணவுகள்ல கேலரிஸ் ஓரளவுக்கு நார்மலா தான் இருக்கும். பட் அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் பசியே எடுக்காது. ஸோ இந்த மாதிரி கேலரிஸை வச்சு நாம எந்த ஒரு பொருளை சாப்பிட்டா வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரி, இப்போ நான் சாப்பிட்ற உணவுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு, நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு இப்போ நிறைய ஆப்ஸ் இருக்குங்க. உதாரணத்துக்கு ஒரு ஆப் நான் வந்து முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், 1500 கேலரி டயட் பிளான் கொடுத்தப்ப நான் சொல்லியிருந்தேன். ஹெல்த்திஃபை மீ ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்ல போயிட்டு உங்களோட உணவு இப்போ நீங்க ஒரு கப்பு ரைஸ் சாப்பிட்றீங்க, ஒரு கப்பு சாம்பார் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதை நீங்க என்டர் பண்ணீங்கன்னா அது எவ்வளோ கேலரிஸ்ன்னு உங்களுக்கு காமிச்சிடும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே அதில் இருக்கு. ஸோ பேசிக்கலி வந்து இந்தியன் டிஷ்ஷஸ் எல்லாமே அந்த ஆப்ல லோட் ஆயிருக்கு. ஸோ நீங்க அதை வச்சு உங்க கேலரிஸை ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிஸ் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் வந்து 2000 கேலரி சாப்பிடுவாங்க. பட் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுலேருந்து ஒரு 500 கேலரியை ஃபஸ்ட்டு கட் டவுன் பண்ணணும். ஸோ 1500 கேலரிஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு 1/2 கிலோ ஈஸியாக குறைஞ்சிரும். இந்த 1500 கேலரிஸை எப்படி சாப்பிடணும்னு நான் கண்டினியூஸாக சொல்கிறேன் இப்போ வீடியோ நடுவில். ஸோ இந்த 1500 கேலரிஸ் எதுக்கு சாப்பிடணும்னா, நீங்கள் வந்து வாக்கிங் அண்ட் எக்ஸசைஸ் எதாவது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வந்து கொஞ்சம் கேலரிஸ் கட் டவுன் ஆகும், ஒரு 300 கேலரிஸ் கட் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் 1200 கேலரிஸ் வந்துடும். இந்த 1200 கேலரிஸ் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே அவசியங்க. இதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னாவே போதும், கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகிடும். பட் இதில் வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியங்க. ஏன்னா ஒரு கப்பு சாதமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா சாதத்தை கம்மி பண்ணி வெஜிடபிள்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே உங்களோட யோசனை தான், ஆல்ட்ரேஷன் தான். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக அதை ப்ரொப்போர்ஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாகவும் சாப்பிடுவீங்க. ஏன்னா சில பேர் வந்து கம்மியாக சாப்பிடணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் கார்போஹைட்ரேட்ஸை மட்டும் கம்மியாக சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 2 இட்லி, மதியானம் சாதம், நைட்டு 2 சப்பாத்தி இப்படி சாப்பிடுவாங்க. பட் இது கூட பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பாரோ சட்னியோ தான் தொட்டுப்பாங்க. காய்கறி, பழங்கள் இதெல்லாம் அவங்க ஆடே பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் வந்து கம்மியான கேலரி தான் சாப்பிட்றீங்க, பட் வந்து அதில் இருக்கிற ஃபைபர் வந்து உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அயன், புரோட்டீன் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்கள் பாடி வந்து வீக் தான் ஆகுமே தவிர வெயிட் லாஸ் பெருசாக அது கொடுக்காது. பட் இதே வந்து நீங்கள் ஒரு வேளை மில்லட்ஸ், ஒரு வேளை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நடுவில் வந்து சாதத்தோட நிறைய வெஜிடபிள்ஸ், அப்புறம் பயிறு வகைகள் இதெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா இதுவும் அதே கேலரி குள்ள தான் வரும். பட் நீங்கள் சாப்பிட்ட உணவு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வரும். அப்போ என்னன்னா உங்கள் பாடி நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், நீங்கள் வெயிட் லாஸும் பண்ணலாம். ஸோ அதுதான் இதில் இருக்கிற ட்ரிக். இது நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு பிளான் உங்களுக்குன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க, அதே சமயத்தில் எடையும் குறையும். அதுக்காக தான் அதை 1500 கேலரி டயட் பிளான் நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். அதோட வீடியோ பார்க்காதவங்க லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க, அந்த வீடியோவை செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி நான் டெய்லி கேலரிஸ் கவுண்ட் பண்ணிட்டே இருக்க முடியுமா, செம்ம போர் இல்லையா? டெய்லி காலையில் எழுந்து இதெல்லாம் என்டர் பண்ணி ஓகே இன்னைக்கு இவ்வளோ சாப்பிட்றோமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேலரிஸ்ன்னு வரப்ப
டீ, காஃபி, சமோசா எல்லாத்தையுமே நீங்கள் அதில் போட்டு தான் ஆகணும். ஸோ ஒரு வாட்டியும் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க இல்லையா? ஸோ இதெல்லாம் வேணாம், ஆனால் எனக்கு கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அடுத்து இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். கேலரி கவுண்டிங் பண்ணாமையே எப்படி நம்ம கரெக்டாக சாப்பிட்றது நான் சொல்லித்தரேன். கேலரிஸ் கவுண்ட் பண்ணாமையே நம்ம கரெக்டாக எப்படி சாப்பிட்றது அப்படின்றதுக்கான முதல் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மாலர் போர்ஷன்ஸாக சாப்பிட்றதாங்க. இது வந்து உலகமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். நீங்கள் 4 இட்லி சாப்பிடும்போது உங்களுக்கு கேலரிஸ் அதிகமாக இருக்கும். அதையே நீங்கள் 2 இட்லியாக கட் டவுன் பண்ணும்போது கேலரிஸ் கம்மியாக தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ப்ரொபோர்ஷன், அதாவது சைஸை வந்து கம்மி பண்ணிங்கனாவே நிறைய வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ நீங்கள் கேலரிஸ் கவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக 2 தோசை, 2 சப்பாத்தி, 2 இட்லி அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் மாறவே மாறாதீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ரைஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிண்ணம் வச்சுக்கோங்க. அந்த கிண்ணத்துலேயே எப்பயுமே சாதம் அளந்து சாப்பிடுங்க. கரண்டியில் அள்ளி போடும்போது சம்டைம்ஸ் நமக்கு மிஸ் கூட ஆயிடலாம். இல்லை குழி கரண்டி வச்சுருக்கீங்க, அளவு தெரியும்னா தட் இஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான சைஸ் உங்களுக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு தட்டை எப்பயுமே டெடிக்கேட்டடாக வச்சுக்கோங்க. சின்ன தட்டா நம்ம வைக்கும்போது கம்மியாக தான் சாப்பிடுவோம். ஸோ ஓகேங்களா? ஸோ ரெடியூஸ் த ப்ரொபோர்ஷன், அதாவது உங்கள் சைஸை சாப்பிட்ற அளவை கம்மி பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பாக வெயிட் லாஸ் உங்களுக்கு கேரண்டிங்க. பட் இதை 1 நாள் 2 நாள் பண்ண பத்தாது. கண்டிப்பாக ஒரு 15 நாளாவது பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட எஃபெக்ட் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் சீசன் 5ல கலந்துக்கிட்டீங்க. இந்த சீசன் 5 முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு 2லேருந்து 3 கிலோ கேரண்டியாக குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டே கணக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுட்டே வாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இந்த அளவு நான் கரெக்டாக சாப்பிட்டேன் அப்படின்றது. அதுக்கு அடுத்து 2வது விஷயம், கேலரிஸ் கவுண்ட் பண்ணாமல் நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டை சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களோட கேலரி கவுண்டிங் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப்பு ஐஸ்கிரீமுக்கும் 1 கப்பு வெஜிடபிள்ஸ்க்கும் 2மே சேம் அளவு தான். நீங்கள் வச்சு பார்க்கும்போது நான் ஒரே ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அதில் இருக்கிற கொழுப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு கேலரிஸ் அப்படியே டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடும். பட் அதே வந்து 1 கப்பு வெஜிடபிள்ஸாக சாப்பிடும்போது உங்களோட கேலரிஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ட்ரிக். எந்த மாதிரி ஃபுட்டை நீங்கள் சூஸ் பண்ணி சாப்பிட்றீங்க, பசிக்கும் போது எந்த ஃபுட்டை நீங்கள் எடுத்து முதல்ல சாப்பிட்றீங்கன்றதை பொறுத்து நீங்கள் கேலரி கவுண்டிங் பண்ணுறதை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ ஈவினிங் பசிக்குது அப்படின்றப்ப ஒரு சில பேர் ஆப்பிள் சாப்பிடுவாங்க, ஒரு சில பேர் வாழைப்பழம் சாப்பிடுவாங்க, பட் ஒரு சில பேர் முறுக்கு சாப்பிடுவாங்க, சமோசா சாப்பிடுவாங்க, கடப்பலகாரங்கள் சாப்பிடுவாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்நாக்குக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்குக்கும் அன்ஹெல்த்தியான ஸ்நாக்குக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு உங்கள் கேலரி கவுண்டிங் மாறுபடும். ஸோ நீங்கள் வந்து கேலரி கவுண்ட் பண்ண வேணாம், ஆனால் நான் கரெக்டாக சாப்பிட்ணுன்னா முதல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸை சூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கேலரி கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே வராது. ஸோ சூஸ் த ரைட் ஃபுட். என்ன ஃபுட்டை நீங்கள் சாப்பிடணுன்றதை முடிவு பண்ணி சாப்பிடுங்க. அப்போ வந்து உங்களோட வெயிட் லாஸ் உங்களுக்கு கரெக்டாக நடக்கும். அதுக்கு அடுத்து 3வது வந்து நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டோட குவாலிட்டி, அதாவது குவான்டிட்டி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு நீங்க வந்து மைதா மாவுல செஞ்ச ஒரு சப்பாத்திக்கும் நல்ல நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவுல செய்யற சப்பாத்திக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா மைதா மாவுல எல்லா ஃபைபரும் எடுத்துட்டு வெறும் மாவு சத்து தான் அதுல இருக்கும். அதை நீங்க சாப்பிடும்போது டக்கு டக்குன்னு உங்களுக்கு செரிமானம் ஆகி உங்களுக்கு வந்து பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க 2 சப்பாத்தி சாப்பிட்டா கூட பத்தவே பத்தாது. அப்ப நீங்க மைதா மாவு சப்பாத்தி அப்படின்னு வரப்போ ஒரு 4 சப்பாத்தி சாப்பிட்டாதான் உங்க வயிறே ஃபில் ஆகும். ஏன்னா குயிக்கா அது டைஜஸ்ட் ஆயிடும். இதே வந்து நல்லா வீட்டில் அரைச்ச ஒரு கோதுமை மாவுலையோ இல்ல சம்பா கோதுமையில ஒரு சப்பாத்தி செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுல சாப்பிடும்போது உங்களுக்கு ரொம்ப நேரம் பசி எடுக்காது. 2 சாப்பிட்டாவே உங்களுக்கு போதும். இதை வந்து சிறுதானியங்கள் சாப்பிட்ற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரைஸ் வந்து அவங்க சாதா அரிசி சாப்பிட்டு இருந்த வரைக்கும் அவங்களுக்கு பசி எடுக்கிற மாதிரியே இருந்திருக்கும். இதே வந்து குதிரவாளி அரிசி, சாம அரிசி அப்படின்னு சாப்பிட ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு சீக்கிரமா ஃபில்லிங் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நானும் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நான் ப்ரௌன் ரைஸ் இப்பதான் வீட்டில் வாங்கிட்டு இருக்கேன். அந்த ப்ரௌன் ரைஸ் நான் சாப்பிடும்போது அது நல்ல ஃபைபர் இருக்குங்க. நீங்க கடிச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த ஃபைபரே தெரியுது. இதே நான் சாதா ரைஸ் சாப்பிடும்போது எனக்கு ஈஸியா அப்படி டைஜஸ்ட் ஆயிடும். ஸோ திரும்பவும் எனக்கு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரௌன் ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்டா கூட டக்குன்னு வயிறு ஃபில்லிங் ஆயிடும். ஸோ ஃபைபர் நிறைய இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பிட்டா கூட நமக்கு வயிறு ஃபில் ஆயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க கேலரிஸ் கம்மி ஆயிடுங்க. ஸோ அதனாலதான் நிறைய பேருக்கு நான் சொல்றது சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்க நார்மல் தோசையா நீங்க சுட்டு சாப்பிட்றதை விட, அதாவது அரிசி மாவுல சுடுற ஒரு தோசையை விட ராகி மாவுல நீங்க தோசை சுட்டு சாப்பிடும் போது நீங்க கம்மியா தான் சாப்பிடுவீங்க. ஸோ இதுதான் அந்த ட்ரிக். நீங்க வந்து ஹெல்த்தியான ஃபுட்டை சூஸ் பண்ணுங்க. ஃபைபர் நிறைய இருக்கிற ஃபுட்டை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குவான்டிட்டி கட் டவுன் ஆயிடும், குவாலிட்டி அதிகமாயிடும். ஸோ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம செரிமானாக கொஞ்சம் லேட் ஆகிறதால உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு பசிக்காது. ஸோ இதுதாங்க அதுல இருக்கிற ட்ரிக். ஸோ கேலரி கவுண்டிங் நீங்க டெய்லி பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை.
நீங்கள் சாப்பிட்ற உணவு ஃபஸ்ட்டு அளவை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அளவு சாப்பிட்றோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு அந்த அளவை மாறாமல் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கடுத்து எந்த மாதிரி ஃபுட்டு சூஸ் பண்ணுறோன்றது ரொம்பவே முக்கியம். நான் சொன்ன மாதிரி ஐஸ்கிரீமுக்கும் இருக்குது, வெஜிடபிள்ஸும் இருக்குது. உங்கள் கண்ணு முன்னாடி ரெண்டுமே தான் இருக்குது. பட் எதை சூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அது மாறுபடும். அதுக்கடுத்து உங்களோட சமையலில் நிறைய ஃபைபர் இருக்கிற உணவுகள் சேர்த்துக்கோங்க. சாயந்தரம் சுண்டல் வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நைட்டு டின்னர் நீங்கள் கட் டவுன் கூட பண்ணிடலாம். ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு டின்னரே முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு சுண்டல் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், பட் கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸில் கண்டிப்பாக இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் டயட் அண்ட் ஒர்க் அவுட்டை கீழே கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. டெய்லியுமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சில சமயம் கமெண்ட்ஸ்க்கு என்னால் லைக் போட முடியல, சில கமெண்ட்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ரொம்பவே சாரி. உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா letstalknila@gmail.com அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்புங்க. நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஏன்னா கமெண்ட்ஸ்ன்னு வரப்போ 1000 கமெண்ட்ஸ் இருக்குங்களா. ஸோ அதில் எதில் டவுட் கேட்டிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இதே நீங்கள் ரொம்ப முக்கியமான டவுட்னா எனக்கு மெயில் அனுப்பிச்சிடுங்க. நான் டக்குன்னு உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுவேன். அதே போல் லெட்ஸ் டாக் நீலா ஃபேஸ்புக் பேஜும் நம்மளது இருக்குது. லெட்ஸ் டாக் நீலாவில் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. இதிலெல்லாம் இருக்கிற மெசஞ்சர்லையும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதுலேயும் நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ ரொம்ப முக்கியமான டவுட்னா அதில் நீங்கள் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.